இன்று நம்மளோட மதுரை மாமன்ற கூட்டத்தில் இன்று மதுரை மாமன்ற கூட்டத்தில் ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக நம்மளது தமிழக வெற்றிக்கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினரும் கலந்து கொண்டோம். இங்கே ஏகப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதில் சில சந்தேகங்களை மாமன்றத்தில் எழுப்பணும். ஸோ முக்கியமாக நமது மதுரையில் இன்று தூய்மை நகரம், தூங்கா நகரம், இன்று குப்பை நகரமாக மாறி இருக்கு. முழுக்க அதை சார்ந்த பிரச்சனைகள், அதுபோக தூய்மை பணியாளர்களோட நடைமுறை சிக்கல்கள், அது குறித்து அதிகமாக விவாதித்தோம். அதுபோக பள்ளி குழந்தைகளுக்கு நியமிக்கப்படும் பணியாளர்கள் தற்காலிகமாகவே நியமிக்கப்படுறாங்க. பேருந்துகள் மற்றும் பேருந்து நிலையங்களில் இலவசமாக என்ற சொல்லை பயன்படுத்தி நிறைய டெண்டர் விடுறாங்க. அதை எல்லாமே எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு 62க்கும் மேலே தீர்மானங்களை கோப்பைன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பின்னறிவிப்போட டேட்டோடையே தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அது கூட பண்ணிகிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட மாற்றத்தை விரும்பும் மக்களின் ஆட்சியாக, மக்கள் மனச்சாட்சி இருக்க தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் செயல்படுற இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் தலைமையில் செயல்படுற இந்த தமிழகத்தில் இன்று மாற்றம் நம்ம மதுரைக்கு நிச்சயமாக தேவை என்பதை நம்மளோட மதிப்பிற்குரிய மேயர்களிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். அது சார்ந்த தீர்மானங்கள் சார்ந்த என்னோடது கேள்விகளை நான் கேட்டிருக்கேன். அதற்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, நிச்சயமாக அதை நாங்கள் சட்டமன்றத்தில் எழுப்புவோம். இப்போ நம்ம கேட்குறது ஊழல் என்பது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆட்சியில் தான் அவங்க நீக்கப்பட்டாங்க. அது குறித்த செயல்கள் அனைத்தும் சட்டப்படி நம்ம சட்டமன்றத்தில் அந்த கேள்விகளை எழுப்புவோம். இப்போ நம்மளது முதல் கூட்டம் என்பதால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள், மதுரை மாநகராட்சியில் தற்போது உள்ள நிலவரங்களை பற்றி தான் அதிகமான கேள்வி எழுப்பணும். ஏன்னா நிறைய டெண்டர் விடுறாங்க, அதை பற்றி எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. நிறைய டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகிறாங்க, அது அவசர காலமாக நீட்டிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதையெல்லாமே முறைப்படுத்தணும். இப்போ எந்த ஒரு இதனாலும் கள ஆய்வு எதுவுமே இல்லை, எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே காகித வடிவிலே இருக்குது. அதையெல்லாமே மாற்றணும். வெளிப்படைத்தன்மை நிறைய வேணும். அது இருந்தால் மட்டும்தான் மாற்றத்தை நோக்கிய நமது மக்களோட எண்ணத்தை நம்ம பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஒரு ரெக்வெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். மதுரை மாநகராட்சி தூய்மையான மாநகராட்சியாக இருக்கிறத விட இப்போ சுகாதாரமற்ற மாநகராட்சி சொன்னீங்க. அந்த அவர்லாண்டு நிறுவனம் பணியை செய்கிறதில்ல, நேரடியாக நாங்களும் பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. கட்டண கழிப்பறைகளாக மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் இலவச கழிப்பறைன்னு பேப்பரில் செய்ய கட்டண கழிப்பறை இருக்குறீங்க, அதை பற்றி இல்லை, அவர்லேண்ட் என்பது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்கிறோம். அதை சார்ந்து இதுக்கு என்ன நம்ம அதை எப்படி மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது அப்படின்றதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 நிறுவனங்களுக்குமே கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 15 டிராக்டர்ஸ்லாம் ஓடுது. ஸோ இப்போ வெள்ளக்கல்ல நம்ம ஆய்வு பண்ணப்போ 2 நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன சிஸ்டமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எந்த விதமான ரெக்கார்டிகள் நோட்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே நிறுவனம் அவர்லேண்டை பற்றி பேசுகிறோம். அது மேஜர் போர்ஷன் இருக்குது. அதுபோக 2 நிறுவனங்கள் மாநகராட்சியெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஒப்பந்த அடிப்படையில். அவர்களோட பணி என்ன, அவர்கள் என்ன செய்கிறாங்க என்பதை போன்ற எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லை. முக்கியமாக நம்மளோட பணியாளர்களில் பல பேருக்கு அவர்களோட அடிப்படை, இப்போ தூய்மை பணியாளர்கள்ட்ட சென்று பார்க்கும்போது அவர்களோட அடிப்படை தேவைகளே இங்கே பிரச்சனையாக இருக்குது. முதல்ல அந்த பிரச்சனைகளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதே நம்ம ஒரு கேள்வியாக கேட்டிருக்கோம். அதுக்கான பதிலை கேட்டு விரும்புகிறோம். ஏன்னா அவர்களோட உணவு பிரச்சனைகள், கான்ட்ராக்ட் கொடுத்ததில் எல்லாத்துலேயுமே சில முறைகேடுகள் நடப்பது நம்ம கண்டறியப்படுது. ஏன்னா இப்போ உணவில் தரமற்ற உணவுகள் கொடுக்கப்படுறத அவங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதையுமே நம்ம அதை எல்லாமே சரி பண்ணி கொடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கோம். ஆமாம், கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை, நிச்சயமாக அதுதான் நம்ம அதை கேட்டிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இன்று மக்களும் சரி, பொதுமக்களும் சரி, பல்வேறு சங்கங்கள், அமைப்புகளை சார்ந்தவர்களும் எதிர்க்கட்சிகளும் எல்லோருமே ஒரு நிறுவனத்தை குறை சொல்லிக்கிட்டு இவங்க மாதம் அதுக்கு சரியாக வேலை பார்க்கல, சரியாக நம்ம கான்ட்ராக்ட் அவங்க மீறுறாங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் போடுற ஒரு நிறுவனத்தை எதற்காக தொடர்ந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம்? அதை நீக்குவதற்கோ இல்லை மாற்றம் செய்வதற்கோ புதிதாக எதற்காவது கட்டுப்பாடுகளோடு பண்ணலாம். ஏன்னா இது முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. அதன்படி இந்த நிறுவனத்தோட வாகனங்கள் அனைத்தும் இருக்குமா, இல்லை அது சரியான முறையில் நிர்வகிக்கப்படுதா? ஏன்னா ஒர்க் ஷாப்பில் போய் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களா? எந்த சிஸ்டமேட்டிக்குமே இங்கே இல்லை. அதை கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற வெளிப்படைத்தன்மையும் இல்லை. ஏன்னா நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போட்டோம், அந்த கான்ட்ராக்டில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. அவங்களோட பணியில் குளறுபடிகள் இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம சரி செய்யறதுக்கான எந்த முயற்சிகள் எடுக்காமல் ஒரு நிறுவனத்தின் பெயரை தவறாக சொல்கிறோமே தவிர நம்ம அந்த நிறுவனத்தை பற்றி என்ன நம்ம டேட்டா எடுத்திருக்கோம், அதில் என்னென்னலாம் குளறுபடிகள் இருக்குது, குறைபாடுகள் இருக்குது, அதை நம்ம கண்டறிஞ்சிட்டோன்னா நம்ம இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணணும். இல்லையா இந்த கான்ட்ராக்டை 5 ஜோன் இருக்குது, இந்த 5 ஜோனுக்குமே பிரித்து மற்ற நிறுவனங்களுக்கும் கொடுத்தோன்னா இது கொஞ்சம் உறுதியாக அந்தந்த ஜோனில் யார் வேலை பார்க்கலன்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக கண்டறியப்படும். புதிதாக ஒப்பந்தங்கள் கொடுக்கப்படுறப்போ அவங்க நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு மக்களாட்சியாக இருக்குது. தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு.
அப்படின்ற ஒரு மாற்றம் நிச்சயமாக நிகழுன்ற நம்பிக்கை இருக்குது. அதை நாங்கள் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்கோம். அந்த வரி வசூல் சார், இந்த வரி வசூல் மட்டுமே முறைகேடுன்னு இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டெண்டர் ஒதுக்கீடுல இப்போ முறைகேடு நிறைய மாதிரி இருக்கு, நீங்க இருக்கு. சொல்றீங்க. அப்படின்னா அது தொடர்பாக விசாரணை நடத்தப்படுமாங்க சார்? அது நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னா இது வந்து செவிவெளி செய்தி தான் கேட்டிருக்கோம். எதுமான ஆதாரங்கள் எதுவும் நம்மளிடம் கிடையாது. நம்ம வந்து களத்துக்கு செல்கிறப்போ மக்கள் அதிகாரிகள் அல்லது பணியாளர்களை சந்திக்கிறப்போ நிறைய முறைகேடு நடந்ததாக நம்மளோட கவனத்துக்கு வருது. அது எந்த விதமான ஆதாரங்கள் நம்மள இருக்குது அதையுமே நம்ம கேள்வியாக மாமன்றத்திட்ட கேட்டிருக்கோம். டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு தொடர்ந்து நம்ம டெண்டர் அளிக்கிறப்போ நிச்சயமாக முறைகேடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து இன்னொன்று என்னென்னா டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அது எந்த லெவலுக்கு அதில் சட்ட நடைமுறைகள் ஃபாலோ பண்ணது, வெளிப்படைத்தன்மை இருந்ததா போன்ற கேள்விகளை நம்ம கேட்டிருக்கோம். நிச்சயமாக ஒரு மாற்றம் நிச்சயமாக வேண்டும் என்பதை, ஏன்னா இது தமிழ்நாட்டில் இன்னொன்று அடிப்படையாக இருக்கிறது மாமன்றத்தில் இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதிகள் தான். இங்கே நம்ம அடிப்படையில் இருந்து சில விஷயங்களை பண்ணணும்னா இது முக்கியமாக இருக்குன்னு தான் இந்த கூட்டத்திலேயே நாங்கள் முக்கியமாக கலந்துக்கிட்டோம். மாமொழி பூங்கா மாற்றணுன்ற ஒரு கோரிக்கை நீங்கள் வந்து முதல்வர்கிட்ட வலியுறுத்துவீங்களா? என்ன மாதிரி நிச்சயமாக அது சார்ந்து வந்து நாங்கள் எங்களோட கழகம் சார்ந்து பொதுமக்கள் சார்ந்து விவாதிச்சுட்டு அதுக்குரிய கோரிக்கைகள் நாங்கள் முன்வைப்போம். பொதுமக்களுடைய அடிப்படை பிரச்சனை தொடர்ந்து மாமன்ற கூட்டத்தில் வந்து பேச வருவீங்களா? நிச்சயமாக கலந்துக்குவோம். ஏன்னா நம்ம இப்போ அதிகாரிகளை சந்தித்து கொடுக்குறோம். அதே அந்தந்த இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா அந்தந்த பகுதி கவுன்சிலர்கள் இதை ஒரு தனிப்பட்ட விஷயமா எடுத்துக்கிறாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட ஒரு இதன் மூலியமாகவே நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். நாம் மக்கள் சார்ந்த பணிகளுக்காக தான் வந்து நிற்கிறோம். மற்றபடி எந்த அதிகாரத்தையோ எந்த துஷ்பிரயோகம் எதுவும் பண்ணுறது கிடையாது. எந்த விதமான எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே தமிழக முதல்வர் சொல்லியிருக்காங்க, எங்களோட ஆட்சி சுத்தமான ஆட்சியாக இருக்கும், ஊழலற்ற ஆட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு எந்த விதமான முறைகேடுகளிலேயோ நமது கழக நிர்வாகிகளோ அரசு நம்மளோட மக்கள் பிரதிநிதிகளோ நிச்சயமாக கலந்துக்க மாட்டாங்க. அதை வந்து கவுன்சிலர்களும் அதை எடுத்துக்கிட்டு மக்கள் சார்ந்த பிரச்சனை இணைந்து செயல்படுறதுக்கு இதை, ஏன்னா முந்தைய ஆட்சிகளை வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த வாய்ப்பை கொடுத்தாங்களான்னு தெரியல. ஆனால் நாங்கள் மக்கள் சார்ந்த பணிகளுக்கு அனைவருடன் இணக்கமாக போக தயாராக இருக்கோம். அது கவுன்சிலராக இருக்கட்டும், எந்த ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்தாலும் அவங்களோட இணைந்து செயல்பட ரெடியாக இருக்கும். அதை முதல்ல அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, தனிப்பட்ட நபர்வாக நினைக்காம மக்கள் சார்ந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மோட இணைந்து அவங்களும் செயல்படணும். சார், நீங்கள் கேட்டது முக்கியமான இன்னொரு கேள்வி வந்து மதுரை மாநகராட்சியில் வந்து இந்த தண்ணீர் லாரிகள் மூலமா போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது. அமிர்த் திட்டத்தை வந்துட்டு நடைமுறைப்படுத்தணும். அது நிச்சயம். ஆமாம், அது சம்பந்தமாக என்ன சார் பதில் சொல்லியிருக்காங்க? இல்லை, அது அவங்க வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் களத்துக்கு நாங்கள் டெய்லி போகிறோம், நாங்கள் டெய்லி மக்களை சந்திக்கிறோம். இங்கே வந்து ஒரு 500 வீடு 1000 வீடு இருக்கிறதுல 500 வீட்டுக்கு தான் முறையாக வருது. பாதி இடங்களில் பைப்பு உடைஞ்சு போகுது. இங்கே நிர்வாக சீர்கேடுகள் நிறையவே இருக்கிறது உண்மை. பாதி இடங்கள் மேட்டுவாக இருக்குது, வரல 4 நாள் 5 நாள் தண்ணி வராத பகுதிகள் நிறையா இருக்குது. நம்ம வந்து இதை விவாத மேடையாக மாற்றக்கூடாதுன்றக்காக அந்த கோப்புகள் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அது சார்ந்த கேள்விகளை மட்டும்தான் நம்ம கேட்டோம். ஏன்னா நம்மளோட எல்லா தேவைகளையும் கேள்விகளையும் இங்கே கேட்க முடியாது, அவர்களுக்குரிய நேரம் வேண்டும். நம்ம சிறப்பு அழைப்பாளர் கலந்துக்கிட்டனால அவங்க கூறப்பட்ட விஷயங்கள் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை மட்டும்தான் கேட்டிருக்கோம். ஆனால் பொதுவாக வந்து அந்த திட்டத்தில் வந்து இங்கே நிறைய குளறுபடிகள் இருக்குது. நிறைய இடத்துல கனெக்ஷன் கொடுத்ததில் தண்ணி வரல, நிறைய இடத்துல பைப் உடைஞ்சு தண்ணிகள் வீணாக போகுது. ஏற்கனவே சாக்கடை இங்கே நிறைஞ்சு ஒழிஞ்சிட்டு இருக்கு மதுரையில், இந்த தண்ணி சேர்ந்து சாக்கடையாக போயிட்டு இருக்கு. அதையுமே தடுக்கணுன்ற நம்ம வேண்டுகோள் வச்சிருக்கோம். அவரை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றாங்க. காங்கிரஸ் வந்து துரோகின்லாம் சொல்லி இல்லை, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயம். நம்ம என்னென்னா நம்ம மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் சொல்லணும், மாமன்றத்தில் சொல்லணுன்றக்காக வந்தோம். அதை நான் அவங்ககிட்டயே தெளிவாக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாமன்றத்தில் ஊழல் நடந்தது உண்மை, அதற்குரிய ஆட்சியில் தான் நடந்துச்சு. அதற்கு ஆக்ஷன் எடுத்தவங்களும் அவங்க தான். இதை நாங்கள் அவங்கக்கிட்ட, ஏன்னா அதாவது மாமன்றத்தோட நேரத்தை வீணடிக்க விரும்பலை. ஏன்னா மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணுறப்போ ஒரு தனிப்பட்ட நபரோ தனிப்பட்ட கழகம் சார்ந்தோ இங்கே டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்றக்காக மதிப்பிற்குரிய மேயர்கள்ட்ட நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். இதை வந்து நாங்கள் எங்களோட சட்டமன்றத்தில் நிச்சயமாக எதிரொலிக்கும். அன்று அந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் இதற்குரிய பதில் அளிக்கட்டும். இந்த மதுரையில் இருக்கிற ஒரு மதுரையோட சட்டமன்ற உறுப்பினரை நாங்கள் 100% கேள்வி கேட்போம். அதை எங்கே கேட்கணுமோ அங்கே நிச்சயமாக கேட்போம்.